வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும் உடுவிட்டு உடவுன்னோடே வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவரே சுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை ஏற்றுக்கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவரே சுவண்டை. அருமையான ராசிபுர தேவ ஜனங்களே, நேசிக்கிறார், இயேசுவை அழைக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம், நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் உள்ளத்திலேயும் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். அந்த இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றும் என்றும் மாறாத தேவன் வேதம் சொல்லுகிறது. மாறாத தேவனையும் மறவாத இயேசுவையும் உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்காமலும் உறங்காமலும் இரவும் பகலும் உங்களோடு கூட இருந்து ஒரு பாதுகாக்கிற தெய்வம் யாரும் சொன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் இயேசு மாத்திரம்தான். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரு பாவத்தின் பரிகாரம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு நான் செய்த தப்புக்குண்டான தண்டனை எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்த இயேசு உங்களுக்கு வாழ்வு கொடுத்து வந்திருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயமாகிய இயேசு ஒன்றை நீங்கள் மாறுங்கள். இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் மீட்டு பெற வேண்டும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் மீட்டு பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். மரணத்தில் வெற்றி பெற வேண்டும். நிம்மதி இயேசு தருகிறார். நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. அந்த பாவத்தின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் மீட்டு பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். நம் இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். தேவ ஜனங்களே, இயேசு உங்களை அழைக்கிறார். நாம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு அதுதான் உங்களை பார்த்து நாங்கள் சொல்றோம். அருமையான தேவ ஜனங்களே, தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உருவாக்கின ஒரு தெய்வம் இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால நாங்க இந்த இடத்துல வந்து இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே,
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். உண்டாக்கினது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. மனுஷன் சாப்பிடுகிறதான எல்லா விதமான தானியங்களையும் பழங்களையும் இயேசு உருவாக்கி இதை இந்த தோட்டத்துல ஏதேன் தோட்டத்துல நீங்க பழுகி பெருகணும், இந்த பூமியை பண்படுத்துங்க சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து போனார். எல்லாத்தையும் சாப்பிடலாம், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சகத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி விருட்சகத்தின் கனியை சாப்பிடுறதுனாலதான் அவங்களுக்கு பாவம் மரணம் என்ற ஒரு சாபம் வந்தது. தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம். பிரியமான தேவஜனங்களே, பாவத்தின் சம்பள மரணம். இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். மனிதன் செய்த பாவங்களுக்காக மனிதனே அடிக்கப்பட வேண்டும், மனிதன் செய்த பாவங்களுக்காக மனிதனே நொறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரிகாரமாகத்தான் இயேசு வந்தார். உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், உங்கள் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், உங்க வேதனைக்காக அவர் வேதனைப்பட்டார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்குண்டான தண்டனை அவரே பெற்றுக்கொண்டு நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். அந்த இயேசு கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு தொடர்பு உண்டாக்கின ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். பிரியமான தேவஜனங்களே, தேவன் இந்த பூமியில இயேசு நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. தேவனிடத்திலே சேர வேண்டுமானால் மனிதன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த மரணத்திலிருந்து மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளணும். பாவம் ஒரு மனுஷனை தேவனுக்கு போறதுக்கு விடாது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு இயேசு எப்படி தெரியுமா? நான் செய்த பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய மகன் என்று சொல்லி அந்த ரத்தமே பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறது. அந்த ரத்தம் உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்கள் பாவங்களை கழுவ, உங்கள் வியாதிகளை மாற்ற இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, இயேசுவுக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. இரவு நேரத்துல தூக்கம் இல்லையா? இயேசுக்கு வாருங்க. கண்ணீரா, வேதனையா, கவலையா, இயேசுவண்டை வாருங்கள். இரவு நேரத்துல தூக்கம் இல்லைன்னா இயேசுபாட்ட வந்தீங்கன்னா அவர் உங்கள் பயங்களை மாற்றுகிற தேவன். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும் சொல்லி இயேசு சொன்னார். நம்முடைய எல்லா பிசாசின் உபத்திரவத்திலிருந்து இயேசு நம்மளை விடுதலையாக்கணும்னா தேவஜனங்களே, நீங்க இயேசுவண்டை வாருங்கள். நீங்க ஒருவேளை பயந்து போய் இந்த இடத்துலதான் எனக்கு பேய் பிடிச்சிருச்சு, இந்த இடத்துலதான் நான் கறி சாப்பிட்டேன் அது பிடிச்சிருச்சு அப்படின்னு பயத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பயத்தெல்லாம் எடுத்து போறதுக்காக தான் இந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பில்லி சூனியமா பக்கத்து வீட்டுல அருகாமையில் எங்களுக்கு செய்வனம் பண்ணிட்டாங்க, கந்திஷ்டியா, மனுஷனுடைய போராமைகளை செய்வனைகளா எல்லாவற்றையும் மாற்ற முடியும். இயேசுவால மாற்ற முடியும். காலங்களை மாற்றுகிறவர், நேரங்களை மாற்றுகிறவர், வாசைகளை மாற்றுகிறவர், மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிறவர். சக்கேயு என்ற ஒரு மனிதன், அவன் அநியாய வட்டி வாங்குற ஒரு மனிதனா இருந்தான். ஏழை ஜனங்களிடத்துல வட்டிக்கு வட்டி வாங்கி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசு சந்தித்தார். இயேசு சந்தித்த உடனே அவன் வாங்கின எல்லா அநியாய வட்டிகளையும் திரும்ப அந்த தேவ ஜனங்கிட்டே அந்த சகையை கொடுத்துட்டாங்க. அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் கடன்பாரம் மாறும், உங்க வியாதி மாறும். பிரியமான தேவ ஜனங்களே, சகையை ரட்சித்த தேவன் உங்களையும் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவரை உங்க உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவரேவர். நம்மை உண்டாக்கினார் நம் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கினார் நம் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். சத்தியத்தின் பாதையிலே நித்தியமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிறைப்பவர்.
பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிறைப்பவர். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே நம்மை உண்டாக்கினார். நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பிரியமான தேவா ஜனங்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கடவுளாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தது நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படிக்க. எந்த துக்கமானாலும், எந்த கவலையானாலும், வேதனையானாலும், பாரமானாலும், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிசாசும் கிரியைகள், கடப்பிரச்சனைகள், வியாதிகள், அநேகமான காரியங்களில் இருந்து நம்மை விடுவிக்க வந்தார் அந்த கடவுளாகிய இயேசுவை இன்னைக்கு உங்களே நேசிக்கிறார். என்ற சாயந்தர வேளையில் உங்களே கடவுளாகிய இயேசு நேசிக்கிறதுனாலே அவர் இந்த சாயந்தர வேளையில் எங்களே உங்க இல்லத்தை தேடி, உங்க கிராமத்தை தேடி எங்களே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளே உங்களிடத்தில் பேசும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் உங்க கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது படிச்சு பாருங்கள். உங்களுடைய எந்த பிரச்சனமானாலும் அது பரிகாரியாக இயேசு கடவுள் உண்டு. துக்கத்தோடு, கடப்பிரச்சனத்தோடு, வேதனையோடு என்ன நாளைக்கு பண்ண முடியும் அப்படியுள்ள யோசனையோடு வீட்டுக்குள்ளாரே இருந்திருந்தார். ஐயா, நான் என்ன பண்ண வேணும், என்ன செய்ய வேணும் கடவுளே, எனக்காக ஒரு விஷயம் இறங்கி வா, எனக்கு ஆறுதல் கொடு, எனக்கு சமாதானம் வேணும், இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு விடுதல் வேணும் என்று கேட்கும் போதே நம் மத்தியிலே கடந்து வருகிறார் ஒரு தேவா ஆத்மகுட்டியானவர். தேவன் நம்முடைய எல்லாவித கவலைகளையும் மாற்ற வல்லமை உள்ளவர். நம்முடைய பாவங்களை மீட்டத்தான் அவர் வந்தது. அநேகமான வேதங்களில் அவர் உண்டு. கன்யாசுதனாய நமக 5 காயங்கள் பெற்றவனே உன்னை நம்பிக்கிறோம். கடலின் மீன் நடந்தவனே உன்னை நம்பிக்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக அறையப்பட்டவனே உம்மை நமிக்கிறோம். மனுஷனுக்காக மரித்தவனே உம்மை நமிக்கிறோம். பிசாசையும் உலகத்தையும் வென்று 3ஆம் நாள் உயர்த்தவரே உம்மை நமிக்கிறோம். தேவாதி தேவனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து பறந்து பேசுகிறவரே உம்மை நமிக்கிறோம். திரும்பி வருமென்று வாக்களித்தவரே உன்னை நமிக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறார். சொர்க்கம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. சொர்க்கத்திலும் பூமியிலும் நிரம்பியிருக்கிறார் ஒரே ஒரு கடவுள், இயேசுவாண்டவர். அவருடைய நெஞ்சில் நமக்கு இடமுண்டு, அவருடைய கரங்களில் நமக்கு இடமுண்டு. பொல்லாப்புகள் நம்மை தீண்டாத, வாரை நம்முடைய கூடாரத்தில் அணுகாது, கொள்ளை வியாதிகள் நம்மளை அணுகாது. தற்சமயம் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன். வியாதியாயிருந்தாலும், பில்லி சூன்யங்களாயிருந்தாலும், பிசாசம் கிரியையாயிருந்தாலும், மந்திர தந்திரங்களானாலும் அது உங்க மேலே அணுகாது. அப்படிப்பட்ட ஏதாவது வியாதியில் இருக்கிறவங்கள் இருந்திருந்தால் எங்க கிட்ட வந்தால் நான் உங்களுக்காக இலவசமாக ஜெபிப்போம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு மருந்து, இயேசு கடவுள். எல்லா வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து தான், இயேசு ஆண்டவர். அவரால் கூடாத காரியம் ஏதும் இல்லை. சமாதானம் நல்கும் நாமம் இயேசுவின் நாமம். மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசுவின் நாமம். கிறிஸ்தேசுவின் நாமம் அமைதி தருகிற நாமம்.
ஆறுதல் தருகிற நாமம், சந்தோஷம் தருகிற நாமம், வேதனை மாற்றுகிற நாமம், வல்லமையால் உன்னை பயன்படுத்துகிற நாமம், இருளடைந்த வாழ்வை ஒளிமயமாக மாற்றுகிற நாமம், சமாதானம், இல்லத்துக்குள்ளாரே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நாமம். நாம் பிரியமானவர்களே, அந்த ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். எங்களுடைய எல்லாம் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் நிறைந்ததாயிருந்தார். கவலைகளை மாற்ற, வேதனைகளை மாற்ற, கட பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கப்பட அநேக இடங்களில் போய் பார்த்தா, கையிலே காசு, உழைப்பு சம்பாதிக்கிற காசு எல்லாம் கண்ட இடத்தில் கொடுத்தா. ஆனால் மனசு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வறுமைதான், வேதனைதான். வைத்திய மாதிரி எப்படி தற்கொலை பண்ணிடலாமா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று நினைத்த அந்த வேளையில் இந்த இயேசுவை தெரிந்து கொள்ளும்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை கிடைத்தது. இயேசு எங்களுடைய உள்ளத்தில் வந்த போது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம். எங்களை அவர் ரத்தத்தாலே மீட்டினார். அவருடைய நாமம் மேலான நாமம். அந்த நாமத்துக்கு மேலே எந்த நாமமும் இல்லை. விடுவிக்கிற நாமம், விசுவாசானவர் நடுங்கி போகிற நாமம், வல்லமையுள்ள நாமம். இயேசு என்று சொல்லும் போதே பேய்கள் நடுங்கிறது, பாதைகள் ஓடுகிறது, பாவங்கள் ஓடி மறைகிறது, பரிசுத்த வாழ்வு வாழ்க்கையில் கொடுக்கிறது, இல்லத்தில் சமாதானம் உன்னை தேடி வருகிறது. இந்த கடவுளை தேடி நீ எங்கே போக வேண்டாம். அவருடைய பேரை சொல்லி, ஐயா எனக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனத்துக்கு மேலே பிரச்சனமாய் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியல என்று நீ யார்? ஐயா உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்களுடைய வல்லமையை மேலே இறங்கணும். எனக்கு என்னுடைய இக்கட்டான நிலைமையில் எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லும் போதே என்னுடைய எல்லா பிரச்சனத்துக்கும் விடுதல் தர வல்லமையோடு இருக்கிறவர். அவருடைய கரங்கள் நீட்டி, மகனே மகளே, தாயே தோப்பனே, என் கிட்டவா, நான் உங்களுக்கு ஆர்த்தம் தருவேன். ஆம் பிரியமானவர்களே, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் அனைவரும் என் கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். സമാധാനം നൽകും നാമം യേശുനാമമേ, മനഃശാന്തി തരം ഇനിയ നാമം യേശുനാമമേ. സമാധാനം നൽകും നാമം യേശുനാമമേ, മനഃശാന്തി തരം ഇനിയ നാമം യേശുനാമമേ. യേശുനാമമേ, യേശുനാമമേ, ക്രിസ്തേശുനാമമേ. பயங்கள் யாவும் போக்கும் நாமம் യേശുനാമമേ, பயங்கள் யாவும் போக்கும் நாமம் യേശുനാമമേ. பரலோக வாழ்வு சேர்க்கும் நாமம் യേശുനാമമേ, பரலோக வாழ்வு சேர்க்கும் நாமம் യേശുനാമമേ. യേശുനാമമേ, 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 ക്രിസ്തേശുനാമമേ. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசணும். உங்களுக்கு யாராவது மனம் சோர்வு இல்ல எனக்கு அருமையான இந்த பகுதியில் வசிக்கும் அருமையான சகோதர சகோதரிகளை உங்கள் யாவரையும் நாங்கள் அன்பாக அழைக்கிறோம். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே அழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவத்துக்காக மரித்த ஒரு தேவன் உண்டானார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களுக்காக எனக்காக
உங்களுடைய நோய்களுக்காகவும் என்னுடைய சாபத்திற்காகவும் நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காகவும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். உங்கள் நோய்களை குணமாக்கும்படி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசு இன்று ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி இந்த நேரத்தில், இயேசுவே, என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க இயேசு போதுமானவர். காரணம், அவருடைய பெயர் சமாதானத்தின் தேவன். இன்னைக்கு அநேக வீடுகளில் சமாதானம் இல்லை. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லை. குடும்பத்தில் சண்டைகள், போராட்டங்கள் காணப்படுகிறது. ஒருவேளை பிள்ளைகளை குறித்த கவலையோடு தாய் தகப்பனும் முடங்கி கிடக்கிறீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும், அவருடைய வாழ்க்கை என்னவாகும் என்று ஏங்கி நிற்கிற அன்பு தாய் தகப்பனே, இந்த நேரத்தில் அன்புள்ள ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை அவர் மேன்மைப்படுத்தும்படியா, உங்களை ஆசீர்வதிக்கும்படியா அழைக்கிறார். இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான தருணத்துல இயேசுவே வேண்டாம், கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு மனிதனா, கடவுளை குறித்த கடவுள் இல்லை என்கிற ஒரு மனிதன், கடவுளை குறிச்ச பயம் இருக்காது எனக்கு. அவன் இருதயத்துல இரவு நேரத்துல, பகல் முழுவதும் நல்லா இருப்பேன், இரவு நேரத்துல தூங்கும் போது ஒரே படபடப்பா இருக்கும், திகில், ஒரு பிரம்ம பாஞ்சது மாதிரியே இருக்கும். அநேக இரவுகள் நான் நித்திரையில தூங்க முடியாதபடி தவித்திருக்கிறேன். வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், நிம்மதி இல்லாம வாழ்ந்திருக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன், போதும், இந்த வாழ்க்கை போதும். நீங்க நினைக்கலாம் இந்த விளையாட்டுக்கு சொல்றாங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை வைத்து சொல்றேன். இந்த வாழ்க்கை போதும் நினைத்த ஒரு மனுஷன், வாழ்க்கையில நிம்மதிக்காக சினிமா திரையரங்களை ஏறி ஏறி இறங்குற ஒரு மனுஷன் நான். எத்தனை படம் ஆனாலும் 4 படம் பார்த்துருவோம் ஒரு நாளைக்கு, நிம்மதி இருக்காது. அது தூங்குற நேரம் பயமா இருக்கும், ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும், படபடப்பா இருக்கும். என்ன பண்றது, வாழ்க்கையில செத்து போயிடலாம், மரித்து போய்விடலாம் என்று ஏங்கிக் கொண்டு மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தேன். அப்போது கர்த்தராகிய இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற ஒரு வார்த்தை எனக்குள்ள, அங்க ஒரு தேவ ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்டு, பாவத்தின் சம்பளம் மரணமா, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது யார், அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று திரும்ப அந்த ஆலயத்திற்குள் கடந்து போனேன். திருப்பூர் பட்டணத்துல அங்கு கேட்ட வார்த்தை, சிலுவையில இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்தார், உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் சொல்லி அங்க பிரசங்கிக்க கேட்ட அந்த வார்த்தையை கேட்டு அந்த இயேசுவின் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். பயத்தோடு காணப்படுகிறீர்களா, இருதயத்தை நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா, இரவு நேரத்தை தூங்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா, அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, அன்பு நண்பர்களே, இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அவர் இன்று உங்களுக்கு அந்த பாவ பிடியிலிருந்தும் அந்த பயத்திலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆத்மாவிலே தைரியம் தந்து அவர் என்ன பண்ண, ஆத்மாவிலே பலன் தந்து திடப்படுத்துகிறார் பார்க்கிறோம். இயேசு இன்னைக்கு உங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்க வல்லவர், ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவர். நீங்கள் அந்த சமாதானத்தையும் அந்த நிம்மதியை பெற்றுக் கொள்ள விரும்பினார். நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் விரும்புகிறவர்கள் எங்கள் மத்தியில் வந்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த வசனத்தை வார்த்தைகளை கேட்டாங்களோ எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. வேலை மரண பயத்தில் இருந்தா அதிலிருந்து விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி நாங்க வேண்டுகிறோம். ஏசப்பா உடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கேரள பகுதியிலிருந்து கொண்டு வந்த அருமையான அம்பையாவுக்காக ஸ்தோத்திரம். சந்திரசேகருக்காக அருமையான இந்த நாளிலே புதிதாய் வந்து ஒழித்து வந்த அருமையான ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எல்லாரும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நேரே ஆசீர்வதி, இம்மட்டு நீர் எங்களோடு இருந்ததுக்காய்
உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த சத்திய வசனத்தை கேட்டாங்களோ எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Maximum volume.